தமிழ்தான் எங்கள் மூச்சு என்ற வகையிலே தான் உலகத்திலே இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல, உலகத்திலே எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் எத்தனையோ மாநிலங்கள் இருந்தாலும் நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியிலேயே நமது எந்த ஊர் என்று சொன்னால் எங்கள் தமிழ்நாடு என்று உலகத்தில் எங்கே போனாலும் சொல்லுவோம். அதான் நம்ம தமிழ் மொழியின் பெருமை. அத்தகைய தமிழ் மொழியுடைய பெருமையை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சென்னை ராஜ்யம் என்றிருந்த நம்ம தமிழகத்தை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி சிறப்பு செய்தவர் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள். அப்படிப்பட்ட அண்ணா அவருடைய பெயரில் இயக்கத்தை நடத்துகின்ற ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இந்த வீர வணக்க நாள் கூட்டத்தை நடத்துவதற்குண்டான தகுதி பெற்ற ஒரே இயக்கம் என்று சொன்னால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடத்தில் பெயர் வச்சுக்கின்ற அத்தனை கட்சிகளும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அந்த கூட்டத்தை நடத்தலாம். ஆனால் அதை நடத்துவதற்கு அருகதையும் உரிமை உள்ள ஒரே இயக்கம் என்று சொன்னால் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் அண்ணாதி மன்னன் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த யோக்கியதையும் அருகதையும் இருக்கின்றது என்பதை நான் பிறகு சொல்ல வருகின்றேன். அந்த வகையில் தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு தொண்டனும் தலைவராக புரட்சி தலைவர் இருந்தார். 11 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார். புரட்சி தலைவருக்கு பின்னால், அவர் மறைவுக்கு பின்னால், தாய் 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி பாயம் நம்ம கிராமத்தில் பழமொழி சொல்லுவோமா, அதே போல சேலை கட்டிய சிங்கமாக, சேலை கட்டிய எம்ஜிஆராக, மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று வாழ்ந்து மறைந்த மகத்தான மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் 16 ஆண்டு காலம் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தினார். இன்றைக்கு அவர்களுக்கு பிறகு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னவாகுமோ, அதை தோற்றுவித்த தலைவர் மறைந்து விட்டார். அதை வழிநடத்திய அம்மாவும் மறைந்து விட்டார்கள். இனிமேல் அதிமுகவுடைய கதை முடிந்தது, இனி அவ்வளவுதான் என்று சொன்னவர்கள் மத்தியில் அதிமுக மட்டும்தான் இந்திய துணைக்கண்டத்திலே, இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே ஒரு தொண்டனாக இருந்து தலைமை தாங்கி இந்த இயக்கத்தை நடத்த முடியும் என்ற வரலாற்றை படைத்து இன்றைக்கு 2.25 கோடிக்கு அதிகமான உறுப்பினர்களை கொண்ட பேர் இயக்கமாக இன்றைக்கு தமிழகத்திலே நம்பர் 1 இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி நாயகனாக இருந்த எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆணைக்கு இணங்க இன்றைக்கு மாபெரும் மகத்தான அளவில் அந்த மொழிப்போட்டியாளருக்கு வீர வணக்கத்தை செலுத்துகின்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நம்ம தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில், அதுலேயும் அந்த மாணவர் அணிக்குத்தான் அந்த வாய்ப்பு. எனக்கே மாணவர் அணி தான் நடத்தணும். அந்த மாணவர் அணி மாவட்டச்சார் யார் என்று சொன்னால் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் யாரை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டார்கள் என்று சொன்னால் உங்கள் ஊரை சேர்ந்த ராமர் அவர்களை முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் இன்றைக்கு மாணவர் அணி மாவட்ட செயலாளர். நிழலுக்கு போனாதான், நிழலில் நடந்து வெயிலுக்கு போனாதான் தெரியும். சந்தன் இன்னைக்கு சுட்டரிக்கின்ற சூரியனாக 5 ஆண்டு காலம் ஆட்சியில் பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டு 5 வருஷத்தை கழிச்சு முடிச்சுட்டு அவ்வளோதான், முடிச்சு போச்சு. இனி மக்கள் விழித்துக் கொண்டார்கள். இந்த விடியாட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும், நமக்கு விடிவுகாலம் வர வேண்டும் என்றால் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நிலையிலே தான் இன்றைக்கு தமிழக வாக்காளர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். இது இன்றைக்கு சம்பிரதாயம், ஒரு தேர்தலுக்கு ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயம் முடிச்ச உடனே நிச்சயமா ஆட்சி மாற்றம் வரும், நமக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று. ஆக சாதாரண ஒரு தொண்டனாக உழைக்கின்றவர்களை உயர்த்தி பார்க்கின்ற இயக்கம் தான் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது கணக்கு இல்லை. 100 நாளில் தேர்தல் முடிந்தவுடன் இங்கே நம்ம வெற்றி பெற போறோம், எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போறாரு, மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி வருகின்ற நேரத்தில் நீங்க எல்லாம் கேட்டது இன்னைக்கு அவர் சொன்னது நான் காதில் அப்படியே வச்சிருப்பேன். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் பணி செய்கின்றதுல தனக்கு நிகரான ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இன்னைக்கு அப்போ அந்த தேர்தலில் 1000 ரூபா தரேன்னாங்க. 1000 ரூபா. அப்போ அம்மா 2011 நான் முதல்ல எம்எல்ஏ ஆகும்போது என்ன சொன்னாங்க, அனைத்து வீடுகளுக்கும் விலை இல்லாமல் மிக்சி பேன் கிரைண்டர் தருவேன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்ன பிறகு வந்த பிறகு மாற்றி தகுதி உள்ள பெண்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. உடனே ஆட்சி பொறுப்பேற்ற மே மாதம் 23ஆம் தேதி முதலமைச்சரை பொறுப்பேற்றாங்க. 2011 23/5/2011 ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதல் கையெழுத்திலேயே தான் சொன்ன தேர்தல் வாக்குறுதலை நிறைவேற்றிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களை விலையில்லாமல் அரிசி தருவாங்க. ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த மாசமா கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஊர்ல பெண்களை கேட்கறதுக்கு இவங்களுக்கு யாரு என்ன யோக்கியது இருக்கு? இந்த நாங்க அப்படி இல்லை. நாங்க அப்ப அன்னைக்கே எடப்பாடியா சொன்னாரு, உங்க 1000 ரூபா தரேன்னா நாங்க 1500 தரோம் தான். உண்மை இல்லையம்மா?
நாங்க வந்துட்டு 1500 அந்த மாசமே ஆட்சி அண்ணா திமுக என்ன வித்தியாசம்னா சொன்ன சொல்லை காப்பாற்றி மக்களுக்கு சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை வழங்குகின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக தான். ஆட்சி மாற்றம் வரப்போகுது. வந்த உடனே எடப்பாடியார் போடுற முதல் கையெழுத்து இவங்கள மாதிரி 3 வருஷம் கழிச்சு இல்ல, முதல் கையெழுத்திலேயே எல்லா குடும்பத்துக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வீடு தேடி வரும். நீங்க வந்து பெட்டிஷன் கொடுக்க வேண்டியதில்லை, ஒன்றும் செய்ய வேண்டும். உங்க கதவை தீட்டி கொடுக்கின்ற இயக்கம் ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கு. சரி, வரிப்பணத்தை அவங்களுக்கு கொடுத்ததுல அதுல கூட அம்மா இலவசம் என்ற வார்த்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி மக்களை கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி விலையில்லாமல் என்று பெயர் வைத்த மகத்தான தலைவி. இந்த ஊருக்கு சொந்தக்காரர் அவரும் கைத்தார் ஒன்றிய கிழக்கு ஒன்றிய சேரா இருந்தாலும் வண்டான கருமசாமி உங்க ஊருக்காரன்